கர்னல் தியாகராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். கர்னல், இந்த மாதிரியான தாக்குதல்கள் எதை காட்டுது? ஏன்னா காஷ்மீரில் சமீபத்திய நாட்களில் பெரிய அளவிலான இது போன்ற தாக்குதல்கள் இல்லை அப்படின்ற செய்திகள் வந்தது. இந்த தாக்குதல், இந்த வழிமுறைகள் இதெல்லாம் எதை சொல்லுது? முதல்ல இது மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா பார்க்குறேன். அதாவது தீவிரவாதிகள் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் மேல, பாராமிலிட்டரி இல்லைன்னா மிலிட்டரி ஃபோர்ஸ் மேல இவங்க அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க இந்த வாட்டி அட்டாக் பண்ணி இருக்கிறது அங்க சென்ற சுற்றுலாக்கு சென்ற பொதுமக்கள் மீது இந்த தாக்குதல் பண்ணியிருக்காங்க. இது மன்னிக்க முடியாத மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு தான் சொல்ல முடியும் அந்த விஷயத்த. இந்த இது மாதிரி நம்ம பாக்குறப்ப எனக்கு தெரிஞ்சு நான் என்னுடைய அதாவது 2001 நான் கவுண்டர் இன்சர்ஜென்சில இருந்திருக்கேன். என்னுடைய நினைவுக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு பெரிய ஒரு அட்டாக், எஸ்பெஷலி ஒரு சிவிலியனை குறி வச்சு அங்க இருக்கக்கூடிய ஒரு டூரிஸ்ட குறி வச்சு நடந்ததா நான் கேள்விப்பட்டது கிடையாது, பார்த்தது கிடையாது. மிகவும் வருத்தத்திற்குரிய, பேசுறப்ப என்னுடைய மனம் மிகவும் கனமாக இருக்கின்றது. மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு கண்டனத்திற்குரிய ஒரு விஷயமா பார்க்கிறேன். நிச்சயமாக இதில் எந்த தீவிரவாத இயக்கம் ஈடுபட்டிருந்தாலும் அது மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு, அதாவது ஃபயர்பேக் உங்களுக்கு நிச்சயமா இந்தியா கொடுக்கும். அந்த தாக்குதல் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் இந்த அரசாங்கம் கொடுக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு என்னுடைய கணிப்பாக இருக்கின்றது. ஏன்னா அமர்நாத் யாத்திரையின் போது கூட தாக்குதல் இதற்கு முன்பு எல்லாம் பல முறை நடந்திருக்கிறது. அப்பெல்லாம் முழு காவல்துறையும் ராணுவமும் பாதுகாப்பு கொடுக்கும். ஸோ இந்த சுற்றுலா பயணிகள் குறிப்பா இந்த கோடை காலத்துல அங்க நிறைய பேர் இருந்திருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் இல்ல காவல்துறையோ போலீஸோ பாதுகாப்பு இல்லாம இருந்திருக்குமா? அங்க இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருந்திருக்கும்? இல்ல, அதாவது எல்லா இடத்துலயும் இது நீங்க பாத்தீங்கன்னா தென் காஷ்மீர் அப்படிங்கிற இடம் இதோட இடம் அப்படின்னு பார்த்தா மலை சார்ந்த இடம், பைன் ட்ரீஸ் அதிகமா இருக்கக்கூடிய இடம். இது சுற்றுலாத்தலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சுவிட்சர்லாந்து, இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து அப்படின்னு கூட அதை சொல்லுவாங்க. அங்க பொதுமக்கள் கூடியிருக்காங்க. செக்யூரிட்டிங்கிறது மார்னிங் ரோடு ஓப்பனிங்கிறது அவங்க பண்ணுவாங்க, சானிடைஸ் பண்ணுவாங்க. அந்த அங்க இருக்கக்கூடிய செக்யூரிட்டி அந்த புரோட்டோகால்ஸ் நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவாங்க. அது எந்த காலமாக இருந்தாலும் சரி. அது இப்ப சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும் காலமாக இருந்தாலும், சுற்றுலா பயணிகள் வராத காலமாக இருந்தாலும், அங்க அவங்களுடைய புரோட்டோகாலை அவங்க பாராமிலிட்டரி ஃபோர்ஸாக இருக்கட்டும் அல்லது ராணுவமாக இருக்கட்டும், தரைப்படையாக இருக்கட்டும், அவங்க அவங்களுடைய புரோட்டோகாலை அவங்க செவ்வனையை செய்வார்கள். இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டெரரிஸ்டோட அட்டாக் யார் டெரரிஸ்ட்னு தெரியாது. அவங்கள்ட்ட வெப்பன் இருக்கிறது கூட நமக்கு கண்டுபிடிக்க முடியாது. இது வரைக்கும் அவங்க ஃபயர் பண்ணலையோ அது வரைக்கும் நமக்கு இவங்க தான் டெரரிஸ்ட் அப்படின்னு தெரிய வராது. பொதுமக்களோட பொதுமக்களா இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க சிறு சிறு குழுக்களாக பிரிஞ்சு அவங்க பிளான் பண்ணி இது மாதிரி ஒரு அட்டாக் நடத்திருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டாலியேஷன், மறுபடியும் அந்த இடத்த உடனடியா கைக்கு எடுத்து சானிடைஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அமிச்சு இது ரொம்ப துரிதமா நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்த நம்ம லாஸ் பண்ணல. அந்த இடத்த ஒரு 10 மணி நேரம் 8 மணி நேரம் ஒரு தீவிரவாத குழுக்கள் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சது அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஆனா இந்த தாக்குதல் ஒரு எதிர்பாராத ஒரு தாக்குதல். ஒரு டூரிஸ்ட எய்ம் பண்ணி இது மாதிரி இவங்க தாக்குவாங்க அப்படிங்கறது எதிர்பாராத ஒரு தாக்குதலாக தான் இருக்கு. ரொம்ப அதிகமான 20 பேருக்கும் மேல உயிரிழப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருகின்றது. ஒரு மிகவும் வருத்தத்திற்குரிய ஒரு தாக்குதலாக தான் இது பார்க்கிறேன். நன்றி கர்னல் தியாகராஜன். இந்த தாக்குதல் சம்பவம் பற்றிய புதிய தகவல்களும் கொண்டே இருக்கிறது. சுற்றுலா பயணிகளுடைய பெயர்களை கேட்டு அதன் பிறகு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் 2 பேர் இந்த தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் முதல் கட்ட தகவல். வரக்கூடிய காட்சிகள் எல்லாம் பகீர் ரக காட்சிகளாக, அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய காட்சிகளாகவும் கொண்டிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.